இயேசுவில் மிக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உலகினுடைய கடைக்கோடி முதல் இன்னைக்கு இயேசுவை அறியாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். கடந்த வாரம் ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். கிறிஸ்மஸ் விழா, அதை பற்றி ஒரு அழகான சொல்றாரு. உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுகிற ஒரு விழா. பல நாடுகள் அன்று அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கிறார்கள். நம்ம நாட்டில் கூட வேணும் கிறிஸ்மஸ் விழா உலகம் முழுவதுமே ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும் கொண்டாடப்படுகிற ஒரு விழா. சில நாடுகள் அதை அரசாங்க கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி டிக்ளேர் பண்ண, சில நாடுகள் முஸ்லீம் கண்ட்ரியில் விட மாட்டாங்க. ஆகவே அப்போ யோசித்து கொண்டிருந்து இந்த கிறிஸ்துவம் எப்படி பரவி இருக்கும், யார் பரவி இருப்பார் அப்படின்னா, இதுக்கு பெரிய பெரிய ஸ்டடி மாதிரி பண்ணலாம். ஒவ்வொரு இடத்தையும் இப்போ நம்ம ஊருக்கு தோமையார், சவேரியார், வீரமா முனிவர் அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. அவங்களாம் நற்செய்தி அறிவித்தாங்க. தென்கொரிய நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் வாசிக்க நேர்ந்தது. அது இந்த நற்செய்தி நல்லா போகும், அதனால உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஹென்றி ஜெரால்ட் அப்படின்னு சொல்ல ஒரு தனி மனித நற்செய்தியாளர். அங்கே தென்கொரியா, உங்களுக்கு தெரியும், நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் மொழியே தெரியாது. அதுவும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அதாவது கம்யூனிஸ்ட் நாடு சைனா, அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக. அந்த நாட்டிலே மொத்தமே 1 லட்சம் பேர் தான் இருந்தாங்களாம். 1 லட்சம் பேர் தான் கிறிஸ்துவ இவர் போகும்போது 1 லட்சம் பேர் தான் கிறிஸ்துவலாக இருந்திருக்காங்க. ஆனால் இவர் தனி மனிதனாக அங்கே சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். சொல்ல இல்லை போயா, இதெல்லாம் வேலைங்க விஷயமா என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யோசித்து இந்த நிகழ்ச்சியை வாசித்த போது என் மனதில் உதித்தது இப்படிதான். ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 43 ஆண்டுகள் நற்செய்தியை அறிவித்திருக்கிறாராம். தொடக்க காலம் நான் சொன்ன பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவன் போகும்போது 1 லட்சம் பேர் தான் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கல் நான் சொல்ல கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த 43 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு கணக்கெடுப்பு சொல்கிறது, அந்த நாட்டில் 10 லட்சம் பேர் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். பெரிய சாதனை. அதோடு கூட 2800 பேர் சிஸ்டர் அருள் கண்ணீர்களாக, 910 பேர் குருக்களாக, 850 பேர் குரு மாணவர்களாக இந்த ஒரு தனி மனிதன் உருவாக்கினாராம். நான் யோசிச்சு கொண்டிருந்தேன், இன்னைக்கு என்ன ஃபாதர் இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லலாம். இயேசுவை ஒரு மொழி தெரியாத ஒரு நாட்டில ஏதோ ஒரு ஸ்கூல் வச்சுக்கலாம், அல்லது ஒரு ஏழைங்களுக்கு பசங்களுக்கு ஏதாவது போர்டிங் வச்சுக்கலாம், ஒரு இல்லாத படங்க சாப்பாடு போடலாம், அது பண்ணியிருக்கலாம் சொல்கிறேன். இப்போ நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய இடங்களில், நம்முடைய சேவைகள் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தனி மனிதனாக, அப்படி ஒரு மனுஷன் இத்தனை ஆண்டுகள் இயேசுவை எப்படி அறிவித்தார், பல விதங்கள் அறிவிப்பார் நினைக்கிறேன், அதை பற்றி நான் உள்ளே போக வேண்டாம். ஆனால் இவ்வளோ பெரிய மக்களை, இத்தனை நான் சொன்ன குருக்களை, அருள் கண்ணியர்களை, குரு மாணவர்களை ஒரு தனி மனிதனாக உருவாக்க முடிந்தது என்றால் எப்படி, அப்படி ஒரு கேள்விதான் எனக்கு முன்னாடி வைக்க ஆசைப்படுறேன். நம்ம கேட்ட 3 வாசகம் ரொம்ப அழகான ஒரு வாசகங்கள். முதல் வாசகம் எடுத்துக்கலாம். சாமுவேல், ஏலி. ஆண்டவர் கூப்பிடுறார், சாமுவேல் சாமுவேல், நீர் என்னை கூப்பிட்டீரா? 1 முறை அல்ல, 2 முறை, 3 முறை. பார்த்தீங்கன்னா ஏலி கண்டுபிடிச்சாரு, கூப்பிடுது நான் அல்ல, ஆனால் கடவுள் தான் கூப்பிடுகிறார் என்பதை அறிந்து கொண்ட அவர் சொல்றார், நீ அடுத்த முறை கூப்பிட்டா ஆண்டவரை பேசும், மடியான் கேட்கிறேன் என்று சொல்கிறார். இப்படி யோசித்துக் கொண்டிருந்த போது முதல் செய்தியாக நான் இன்று உங்களுக்கு முன்பாக வைப்பது, கடவுளை அறிந்து கொள்வதில்லை, அறிமுகப்படுத்துவது. முதல் செய்தி அறிமுகப்படுத்துவது. ஏலி கடவுளுடைய அருளை பெற்றிருந்தார். நான் சொன்ன இந்த ஹென்றி ஜெரால்ட் என்பவர் கடவுளுடைய அருளை பெற்றிருந்தார். அதை அறியாத மக்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். இதான் நற்செய்தி அறிவிப்பு, வேற ஒன்றும் இல்லை. அவர் எப்படி அறிவிச்சார் என்பது நமக்கு தெரியாது. இங்க பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்த ஏலி அவர் உணர்ந்து கொண்டார். அப்ப இயேசுவை, அந்த ஆண்டவரை, கடவுளை அறியாமல் இருந்தார் சாமுவேல் என்ற சிறுவன். அவர் சொல்றார், ஆண்டவரே பேசும், மடியான் கேட்கிறேன். அறிமுகப்படுத்துவது. இப்போ நம்ம நிறைய நேரங்களில் பார்த்து இவங்க எங்கள் சொந்தக்காரங்க, இவங்க அமெரிக்கா இருக்காங்க, இவர் அந்த எம்ஜிஆர் இன்ஸ்டியூட்டில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார், இவங்க அங்கே இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க, அவங்கள நம்ம அறிமுகப்படுத்தும். பாருங்க, ஓ நீங்கள் அவங்களா, ஓ நீங்கள் இவங்களா, ஓ நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களா, நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நீங்கள் இந்த காலேஜ் இருக்கீங்களா. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு அவசர உதவிக்கு தேவைப்படல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அல்லது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில், அப்படி சும்மா சொல்லிக்கலாம். பாருங்க, அறிமுகப்படுத்துவது. இங்கே ரொம்ப அழகான 2வதுக்கு நான் வந்துடுறேன். நற்செய்தி யோவான், திருமுழுக்கு யோவான் பார்க்கிறார். இதோ என்ன சொன்னாரு, ஆண்டவரின்
செம்மறி அறிமுகப்படுத்துறார். அவர் போறாரு, வசனம் கடகாய் சொல்லி வாசிக்கிறோம். அவங்க போயிட்டு போறாரு. இந்த 2 சீடர்களுக்காக திருமுழுக்கு யோவான் இருக்காரு. அவரை பார்த்தவுடன் இதோ ஆண்டவரின் ஆட்டுக்குட்டி செம்மறி அப்படி அறிமுகப்படுத்துகிறார். அதுவரை அறியாது இருந்த 2 சீடர்கள், அந்திரேயாவும் இன்னொரு சீடரும், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் செம்மறி என்பதை அறிந்து கொண்ட பிற்பாடு என்ன பண்ணாங்க? அவங்க விட்டுட்டு அவரை பின்பற்றி போயிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட பார்த்து நான் யோசித்தேன். இன்னைக்கு நம்ம வாழ்ல நிறைய விஷயங்கள்ல அந்த பழைய வாழ்க்கை கூட கொஞ்சம் நேரம் யோசித்து பார்ப்பது உண்டு. நம்மலாம் சின்ன வயசு இருக்கும் போதோ நம்முடைய தாத்தா பாட்டிகள் அப்போல்லாம் வந்து பைபிள் கதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படி இருப்பார், புனிதர்கள்லாம் அப்படி இருந்தாங்க, அந்த புனிதர் இப்படி இருந்தார், நம்ம செத்துட்டோம், நரகத்தெல்லாம் போவோம், நம்ம ஒழுங்காக வாழணும், கோயிலில் ஒழுங்காக போகணும் அப்படிலாம் என்பதை பல கதைகள் வழியாக அந்த காலத்தில் நம்ம பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. இயேசு யார், பூசனா என்ன, மாதானா என்ன, ஏன் நம்ம அந்த கோயிலுக்கு போனோம், வேளாங்கண்ணிக்கு ஏன் நம்ம போனோம், ஏன் அந்தோனியார்ட்ட வரணும் என்பதையெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க அவங்களாம் வந்து படிக்காதவங்க, ஆனால் நிறைய கதைகளை வழியாக பிள்ளைகளாகிய நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன கதைகள் வழியாக இயேசுவை. அப்போல்லாம் நம்ம பைபிள் படிக்கல, உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் பைபிளே கிடையாது. நான் வந்து சின்ன பின்ன பார்த்து பைபிள்லாம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். பைபிள்லாம் படிக்க யாரும் படிக்காது, நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அந்த கதைகளை மிக அழகாக அற்புதமாக நமக்கு அவங்க அறிமுகப்படுத்தினார்கள். எப்படி நான் சொன்னேன், இன்னைக்கு அந்த ஹென்றி கடவுளை பற்றி சொன்னார், அதாவது ஏலி சாமுவேலை பற்றி கடவுளை பற்றி, சாமுவேலுக்கு கடவுளை பற்றி சொன்னார். திருமுழுக்கு யோவான் அந்த சீடர்களை இயேசுவிடம் காட்டுறான், இதான் செம்மறி ஆட்டுக்குட்டியர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்திரேயா கூட போனவர் என்ன பண்ணுறாரு, தான் பெற்ற அனுபவத்தை போயிட்டு வந்து சொல்கிறார். சீமோன் அவங்க அண்ணனை கூட்டு வர்றார், சீமோன் ராயப்பர், சீமோன் பேதுரு கூட வாங்க அப்படின்னு இயேசுவை மெஸ்ஸியாவை அவர் அறிவு. இப்போ இந்த எப்படி போது பாருங்களேன், ஒரு வளையம் மாதிரி இல்லை, அந்த ரவுண்டு மாதிரி, அவரு இவருக்கு, இவரு இவருக்கு, இவர் இவருக்கு. இதுதான் யோசிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர் பயணம். அறியாத ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாரும் கூகுள் சர்ச், ஏதாவது பேசினா போதும் உடனே அந்த மாத்திரம் என்ன. அதான் ஒருத்தர் சொன்னேன், கடந்த முறை கூட சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் வந்து எஃப்எம்ல சொல்கிறார், இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம். டாக்டர் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுங்க. அவர் சொல்கிறார், என்னென்னா எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், எங்கே நம்ம கையிலே இருக்குது. அந்த மருந்து என்ன சாப்பிட்ணும், அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணணும், அந்த ஸ்டிச்சஸ் போடணுமா போட தேவையா, எல்லாம் இங்கே வந்துருச்சு, எல்லாம் நம்ம கையில் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க என்று டாக்டர்களுக்கு நீங்கள் நாம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு காலத்தில் டாக்டர் நீங்கள் கொடுக்குற மாத்திரை அப்படி, இன்னைக்கு என்ன மாத்திரை இது, இந்த மாத்திரை போடலாமா போடக்கூடாதா, ஏன் இத்தனை எம்ஜி கொடுக்குறீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்குறான் இன்னைக்கு. ஏன்னா எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க போயிட்டு. அறிந்து வைத்துக் கொள்வது அதனுடைய பாதகம் என்ன, அவருடைய பின்விளைகள் என்ன என்பதை இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ முதல் செய்தி பார்த்தீங்கன்னா, இயேசுவை, கடவுளை அறியாதவர்களுக்கு இவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ அந்த அறிமுகம் என்ன ஆச்சு, இதான் எனக்கு முக்கியம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு எப்படி இருக்கும், இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. நம்ம எல்லாமே இன்றைக்கி டைம் இல்லை, நான் வந்து தப்பாக சொல்ல, நம்ம எல்லாருமே வேகமாக ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இப்போ தான் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குச்சு, இன்றைக்கி 14, அவ்வளோதான் முடிஞ்சு போங்க. அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் தவக்காலம் வந்துடும். நீங்கள் அதுக்குள்ள தவக்காலத்தில் பயங்கரமாக அடிங்க, அதுக்குள்ள ஈஸ்டர் வந்துடும், அதுக்குள்ள மே மாதம் வந்துடும், அப்படியே ஓடிட்டே இருக்கும் போது ஓடி இருப்பாடு. கடைசியாக பார்த்தா நம்ம கிறிஸ்மஸ் வந்துடும், அப்புறம் நம்ம திரும்பி புது வருஷம் தொடங்கிடுவோம். பார்க்கிறேன், நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கு, நின்று நிதானிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் சென்று விடுகிறோம். இதெல்லாம் இன்னைக்கு என்னென்னா அந்த அறிமுகப்படுது. எத்தனை குழந்தைகளுக்கு இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியும், இயேசுவை பற்றி தெரியும், நமக்கே தெரியல, நம்ம எங்கே கற்றுக் கொடுக்குறது. அவ யோசிக்கிற போது நாம இதான் அவங்க செஞ்சாங்க. அப்போ சாமுவேலுக்கு ஏலி என்றவர் கற்றுக் கொடுத்தார், அறிமுகப்படுத்தினார். திருமுழுக்கு யோவான் அந்த 2 சீடர்களை, இயேசு இவர் தான் செம்மறி ஆட்டுக்குட்டி, இவர் தான் உலகத்துடைய பாவங்களை போக காட்டி கொடுக்கிறார், காட்டி கொடு அறிமுகப்படுத்துறார். அவங்க என்ன பண்றாங்க, அதே அப்படியே பாருங்க. நீ முதல் விஷயம், நாம இன்னைக்கு கடவுளை, இயேசுவை, ஆண்டவரை அறிமுகப்படுத்தணும். நிறைய பேர் நீங்க வந்து பைபிள் திரும்ப ரோடா போயிட்டு பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா அப்படிலாம் சொன்னா அறிமுகப்படுத்தணும். நீங்க நிறைய நேரங்கள் அறிமுகப்படுத்த, நிறைய தெரிய வருவாங்க போவாங்க. இந்த பங்குல நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எங்க வரீங்க, இங்கே தான் இருக்கு, ஒரே அப்பார்ட்மெண்ட், ஒரே ஃப்ளாட்டு தான், அவங்க யாரும் தெரியாது, நான் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரே பங்கு 10 வருஷமா இருப்பாங்க, ஒரே அன்பியம், ஒன்றுமே தெரிஞ்சுக்கொள்ளவே விரும்பாத ஒரு விஷயத்தை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு ஃப்ளாட்லாம் நடக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்போ இன்னைக்கு அறிந்து வைத்திருப்பது, எவ்வளோ அறிமுகப்படுத்துவது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்கிறான், அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள். அதில் முதல் விஷயமாக நான் இன்னைக்கு சொல்லுவது
ஆண்டவரை, கடவுளை, இயேசுவை நீங்கள் அறிமுகப்படுத்தணும். நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும். இங்கிலீஷ் கத்துறோம், மேக்ஸ் கத்துறோம், அப்புறமா வேறு ஏதோதோ கத்துறாங்க. பசங்க ஒரு பையன் சொல்கிறான், இன்றைக்கி தண்ணியிலேயே வந்து ஸ்கூட்டில் வண்டி ஓட்டலாமா ஒருத்தன் பையன். அந்த எத்தனை படிக்கிறான்? 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்போ நான் கேட்குறாங்க, இப்போ நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது யோசித்தேன், ஸ்பேஸை பற்றி பேசுகிறான். ஸ்பேஸ் 7ஆம் கிளாஸ். நேற்று பார்த்த ஒரு வீடியோ. அவன் சொல்ல, இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் கடல் தண்ணீரை வைத்து வண்டி ஓட்டலான்றான். கடல் தண்ணி, உப்பு தண்ணி இருக்குது, கடல் தண்ணீரை வச்சு நீங்கள் வந்து பெட்ரோல்லாம் இல்லை, கடல் தண்ணீரை வச்சு நீங்கள் வந்து மோட்டர் பைக் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த பையனுக்கு எப்படி பல விஷயங்கள் நம்ம யாரோ அறிமுகப்படுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க அவனுக்கு. அவன் அந்த அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணுறான், அதை வாங்கிக்கிறான். இன்னும் 25 ஆண்டுகள் அவன் சொல்கிறான். அது எந்த அளவுக்கு வரும் தெரியல. பட் அவன் சொன்னது என்னன்னா, அவன் கண்டுபிடிப்பு கடல் தண்ணீரை வைத்து வண்டி ஓட்டலாங்கன்றான். அப்போ இன்னைக்கு நான் யோசிக்கிற முதல் செய்தி நான் சொன்ன மாதிரி அறிமுகப்படுத்துவது ரொம்ப முக்கியம். பல பேர் யார்கிட்டையும் அறிமுகப்படுத்த மாட்டாங்க. எப்பா எதுக்குப்பா பிரச்சனை, அவங்களுக்கு வந்து அவங்க தட்டின்னு போயிடுவான், அவன் கொத்தின்னு போயிடுவான். ஐயோ நமக்கு மட்டும்தான் முக்கியம், நாம் படுத்து யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு நிறைய நேரங்களில் அமுக்கி வைத்து கொண்டு இருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு மாற்று சிந்தை தான் இன்னைக்கு கேட்ட முதல் மாதம் 2 நற்செய்தி வாசம். 2வது விஷயம் யோசித்தேன், வெறுமனையே அறிமுகப்படுத்தினா போதுமா? இப்போ இவங்க அவங்க இவங்க இவருன்னு சரி ஓகே ஹலோ ஹாய் 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 பாய் அப்படியா? அது மட்டும் போதுமா? அவரை அவரை அறிந்து கொள்ளணும். அவர் யார், அவங்க எங்க, என்ன, யார் அவங்க, என்னவா இருக்காங்க, எப்படி இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு செய்தி நான் இவ்வளோ யோசிச்சு பார்த்தேன். இந்த சீடர்கள் 2 பேர் போகிறாங்க. அவர் தான் சொல்லிட்டார், இவர் தாங்க ஆட்டுக்குட்டி செம்மறி உலகத்தின் பாங்க. அவங்க பார்த்துட்டு அப்படியா ஓகே அவர் போயிட்டார். அறிமுகப்படுத்தணும். இவங்க வந்துட்டாங்க. அந்த காட்சியை உங்களுக்கு கண் முன்பாக கொண்டு வரீங்க. இவங்க சொல்கிறாங்க, அவர் பின்னாடியே போகிறாங்க. ஏன் பின்னாடி போனோம்? அவர் யார் என்பதை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இயேசு கேட்கிறாப்பாங்களேன், யாரை தேடி வந்து கேட்கல. என்ன கேட்டார்? வசனம் என்ன சொல்லுது? என்ன தேடினீர்கள்? ரொம்ப அழகான செய்தி. உள்ள போனா யாரை தேடிங்க, என்ன அப்ப என்ன ஒரு தேடல், ஏதோ கத்துக்கணுமா, இது அறிந்து கொள்ள. யார் இருந்தாலும் இவர் தான் உலகின் பாவங்களை போக்குவா அப்படின்னு என்னப்பா என்ற விஷயம். அடுத்த லைன் இயேசு என்ன சொன்னார்? அவங்க பார்த்து வந்து பாருங்கள். அப்ப என்னை வந்து நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சும்மா வாயில வடை சொல்றதில்லை, சும்மா பார்வையில பார்த்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு அவர் எனக்கு தெரியும், அவங்க எனக்கு தெரியும், ஒன்றும் தெரியாது. ஊர்ல எல்லாரும் தெரியும் சொல்லுவாங்க, ஒண்ணுமே தெரியாது, சும்மா குடான்ஸ் எல்லாரும் தெரியாத ஒன்றும் தெரியாது. அப்ப ஒருவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணும்? வந்து பாருங்க. அப்ப என்ன பண்ணாங்க சீடர்கள்? வசனம் மிக அழகாக சொல்கிறது. என்ன பண்ணாங்க? போயிட்டு அவளோடு தங்கினார்கள். இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக பதிவு செய்கிறார். எத்தனை மணி டைம் சொல்றாரு பாருங்களேன். மணி 4 மணி. இப்படி யூதர்களுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போ காலை, இப்போ நமக்கெல்லாம் வந்து காலை 5 மணி 12 மணிக்கு நைட்டு ஒதுக்குதான், அதானே நியூ இயர் கொண்டாடுறோம். நைட்டு காலை தான் விடியல் என்பது காலை அல்லது நண்பகல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நடுயுறவுலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் எங்கே நம்ம துவங்குது, எப்போ துவங்குது? மாலை தான். அதான் வந்து ஓய்வு நாள். சனிக்கிழமை என்ன சொல்கிறாங்கன்னா மாலை 4 மணிலேருந்து அடுத்த நாள், மாலையிலிருந்து அடுத்த நாள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு. யூதருடைய கணக்கு வந்து நாள் எப்படி துவங்க, மாலையை தொடங்கி அடுத்த நாள் மாலையில் நிறைவு பெறுகிறது. அப்போ இப்படி ஒரு யூகம் சொல்கிறாங்க. இவங்க இயேசுவை பார்த்தது வந்து வெள்ளிக்கிழமை மாலை வச்சுக்கலாம், சும்மா இருக்க வெள்ளிக்கிழமை மாலை பார்த்துருக்கான் வச்சுங்களேன். அவங்க கூட தங்கின அடுத்த நாள் என்னது? சனிக்கிழமை என்னது? ஓய்வு நாள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களா, இயேசுவோடு தங்கினார்கள். அப்போ ஒன்றும் லீவு, அவங்க தெரியும் ஓய்வு நாள் என்பது ரொம்ப மோசம் தெரியல, வேலையை செய்யக்கூடாது. ஒரு ஆடு மாடு கீடு பேசக்கூட, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பைபிளில் வசனம் ரொம்ப ஓய்வு நாளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம். அப்போ எந்த பரபரப்பும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க? அவரோடு தங்கினாங்க. அப்போ தங்கியிருந்த போது ஏற்பட்ட அனுபவம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் அழகாய் சொல்கிறது. அவர் போய் எப்படி அறிமுகப்படுத்துறார்? யாருக்கு? பேதுருவிடம் போயிட்டு நாங்கள் மெசியாவை கண்டோம். நீங்க பாருங்களேன், ரொம்ப அற்புதமான இயேசுவை கண்டோம் சொல்லியிருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி செம்மறி ஆட்டுக்குட்டி சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது சொல்லிக்கலாம். இந்த அனுபவம் பேதுரு சீமோன் அங்க உட்கார்றாரு, 2 நாள், ஒரு நாள் தங்குறாரு நைட்டு. அந்த அனுபவம் என்ன மாறுகிறது? அவர் அறிந்து கொள்கிறார், இவர் சாதாரண ஆள் இல்ல, இவரு மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர். நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு முதல்ல அறிமுகப்படுத்துவது, 2வது அறிந்து கொள்வது.
இப்போ சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நான் நிறைய பேர் சொல்லுது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு வந்துன்னா சில விஷயம் எனக்கு தெரியாதுன்னா அதை பற்றி நான் பேசக்கூடாது. எனக்கு சாப்பாடு மேட்ரு எனக்கு தெரியாது, இப்போ சயின்ஸ் கம்ப்யூட்டர் விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னா எனக்கான அறிவு கம்மி. மேபி எனக்கு ஆர்வம் இருக்குது, அதை தெரிந்து கொள்ளணும். எனக்கு நிறைய பேர் அறிந்தே அவனுக்கு மேட்ரு தெரியாது, சப்ஜெக்டே தெரியாது, ஆனால் அடித்து விளையாடுவான் பாரு, அது குழம்பு தானே, மீன் குழம்பா, அந்த பிரியாணி தானே, அதை பற்றி எனக்கு தெரியாதா, வச்சாதான் தெரியும், வாயில வைக்க முடியாது. உள்ளே போயிட்டு அவர் உப்புக்கு பதிலாக மஞ்சத்தூளை போட்டு மிளகாத்தூளை போட்டு ஒரு காலி பண்ணுவான். அப்போ இங்கே பார்த்து ரொம்ப விஷயம், ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, அதை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்வதனுடைய மூன்றாவது பகுதி தான் நான் சொல்ல வரேன், அனுபவிப்பது. நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப அழகான செய்தி, வந்து பாருங்க. அவன் தங்குனாருங்க கூட, அனுபவிச்சார். விளைவுதான் அவரால் சும்மா இருக்க முடியல. வசனம் அழகாய் சொல்கிறது, நாங்கள் கண்டதை கேட்டதை எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இப்போ நீ அந்த யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த செல்ஃபோன் வந்துச்சுல்ல, ரீல்ஸ் மானாவரியாக யார் வேணா போகலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், என்னென்னமோ அவன் தெரிஞ்சதெல்லாம். இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இன்றைக்கி வந்து உங்களுக்கு சளி பிடிச்சிக்குதா, இந்த இஞ்சியை தண்ணியில் போட்டுதான், வெத்தலையை போடுங்க, பல அவன் தெரிஞ்சதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், போஸ்ட் போட்டுக்கிட்டே போஸ்ட் பண்ணுறான். இப்போ சமையலை பற்றி பண்ணுறான், மேக்கப் பற்றி பண்ணுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். இதை வந்து நான் அனுபவித்தது, நான் உணர்ந்து கொண்டது, நான் சாப்பிட்டேங்க, எனக்கு நல்லா ஆச்சு, நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் நிறைய பேருக்கு உடம்பு சரியாமல் இருக்கீங்க, நான் செஞ்ச சமையல் இது செம்மையாக இருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். எத்தனை ரீல்ஸ், எத்தனை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போடுறான். அப்போ இங்கே நான் பார்த்தேன், நாங்கள் கண்டதை கேட்டதை அனுபவித்ததை எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அறிவிக்கிறாங்க. அப்புறம் ஒரே விஷயத்தான் பார்த்தேன், திருப்பி அந்த பாயிண்ட் வந்து ஓய்வு நாள். அந்த அனுபவம் எங்கே கிடைச்சிருமா, அவங்க அங்கே இருந்தாங்க, சும்மா அவர் காட்டினாரு, இவர் தான் ஆட்டுக்குட்டி ஓகே, ஆட்டுக்குட்டி வரேன், ஆட்டுக்குட்டி சொல்லிட்டு போயிருந்தா அவங்க என்னென்ன நமக்கு தான் அறிமுகம் போனாங்க, அறிந்து கொள்ள வேண்டும் என்று போனாங்க. வந்து பாருங்க சொன்னார், வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, பார்த்தாங்க, அனுபவிச்சாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, அவங்க போய் மீண்டுமாக அறிவிக்கிறார்கள் மெசியா. இன்னைக்கு நான் கூட யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வு, இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் ஒரு புனிதமான நாள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறத பற்றி. பல நாளுங்களில் நமக்கு வந்து டைமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் ஒரு ஃபாஸ்ட் சொல்கிறாங்க எங்கள் பங்கில், அவனுக்கு செம்ம கூட்டமாக. எங்கள் அண்ணன் சொன்னான், இந்த மாதிரி வாரம் வந்தால் எப்படி இருக்கும், நம்ம பங்கில் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு உடம்பே இல்லை, அவ்வளோ பேர். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்கள், நியூ இயர் கிறிஸ்தவர்கள், அப்புறம் பெரிய வெள்ளி கிறிஸ்தவர்கள், நீங்களாம் பாவம் வாரம் வர கிறிஸ்தவர்கள். அப்போ அந்த புனித நாள், ஓய்வு நாள் கடவுளுக்குரியது. அந்த கடவுளுக்குரியதை கொடுக்கணும், இங்க வரணும், அமரணும், இறை வார்த்தையை கேட்கணும், கடவுளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த அறிந்து கொள்ளணும் என்ற தாகம் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு லீவ் விட்டானா 4 நாள் லீவு, நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன்ல. 5 நாள் கிளம்பு, பொட்டியை தூக்கு வேளாங்கண்ணி போயிடலாம், ஊருக்கு போகலாம். எத்தனை பஸ்ஸு, 1 லட்சத்து எத்தனை பேர், 2 லட்சத்து 2 லட்சம் போயிருக்கான். எத்தனை பஸ்ஸில் எத்தனை காசு, 2000 3000 டிக்கெட், அதெல்லாம் ஆகாதவா, ஊர் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், பொதுவாக பார்த்தீங்கன்னா பலவற்றுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம், இப்படியான ஒரு ஞாயிறு திருப்பலி கடவுளுக்காக எத்தனை பேர் நம்ம இங்கே நல்லவங்க, நான் சொல்கிறேன் கொடுக்கணும் இல்லை. அப்போ அந்த அனுபவம் எப்படி கிடைக்கும், அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மாஞ்சையே இல்லையே. ஒரு அப்பா இருந்தார், அப்பாவும் பையனும் ஒரு பஸ்ஸில் போய் கொண்டு வந்தார்கள். பையன் வந்து சின்ன பையன் மாதிரி வச்சுங்களேன் இருப்பான். ஆகவே ஒரு 10 ரூபா கொடுத்தார். இப்போ பசங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட காசு கொடுத்தா அந்த விளையாட்டாக இருப்பாங்களே, பாய்களை வச்சுட்டு நான் பஸ்ஸில். உடனே பார்த்தார், பையன் ஒழுங்காக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் அந்த 10 ரூபா எடுத்துட்டு இவர் பாய்களை வச்சுக்கிட்டார். அப்படியே வண்டி இறங்க வந்துச்சு. பையன் டே எங்கடா நான் கொடுத்த 10 ரூபா எங்கே அப்படின்னு பையனை கொண்டு போகிறான். ஐயோப்பா 10 ரூபா காணும்பா அப்படின்னா, பத்தியா உனக்கு பணத்துடைய அருமை தெரியவே இல்லை. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நான் தான் எடுத்து வச்சுக்கிறேன். இவர் பையில பாக்கெட்டில் கை விட்டார். என்னாச்சு, யாரோ அதை கிழிச்சிட்டான். இன்னைக்கு நாம் நிறைய நேரங்களில் மற்றவங்களுக்கு முன்மாதிரி ஆசை, நாம் முதல்ல முன்மாதிரியாக. இன்னைக்கு நிறைய நேரங்களில் கடவுளை தேனு அற்புதமான வசனம் 2ஆம் மாதம் சொன்ன மாதிரி பவுலடிகளாக சொல்கிற நம்முடைய ஆலயம், உடல் என்பது ஆள். இன்னைக்கு வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் போய் பைபிளில் வார்த்தைகள், வாழ்க்கை தாங்க இன்னைக்கு முக்கியம். நான் சொன்ன அந்த ஹென்றி ஜெரால்டு ஒருத்தர் வந்து போதித்தார். நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க, பெரிய காரியங்கள்லாம் இல்லை, நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய வாழ்க்கை முறை தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.
அந்த மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளா இந்த அனுபவம் முக்கியம். அந்த அனுபவம் தான் அறிமுகப்படுத்துவது, அறிந்து கொள்வது, அனுபவிப்பது. இது மூணும் தான் என்னை மனுஷனாக மாற்றிக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை நான் பெறணும்னா இங்கே வாங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். நம்ம அழைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை பல பிரச்சனை இருக்குங்க. நான் சொல்வேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு மட்டும்தாங்க. உட்காருங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க, 1 மணி நேரம் கடவுளுக்காக நேரத்தை செலவழி. இன்றைக்கி பெந்தகோஸ் கோயிலில் நீங்கள் போயிட்டு இருந்த அந்த பக்கம் KK நகர் பக்கம் போகிறேன். ஆல்மோஸ்ட் மத்தியானம் 1 மணி நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம், எல்லாம் வெள்ளை சட்டை வெள்ளை பெட்டு. எங்கடா அப்போ தான் காலைல 10 மணி தொடங்குவாங்களாம், சாயங்காலம் 4 மணி தான் முடிப்பானா. இங்கே ஒரு 8 மணி தொடங்கி 9:30 மணி ஆனாலும் நான் அந்த சாமி எப்போ முடிப்பேன், சீக்கிரம் மணி ஆயிடுச்சு, பேச வச்சு பிரசங்க வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கே நம்ம மூக்கால் அழுவுறமே. அவன் காலை 10 மணி அங்கே சாப்பாடு போடுறாங்க, அது வேறு விஷயம். 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் என்னதான் பண்ணுவது, பாட்டு பாடுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்களா, மெசேஜ் கொடுக்குறாங்களா. அவன் முடிவு எடுத்துனா அந்த நாள் கடவுளுக்குரிய நாள், அதை கொடு, மொத்தம் எல்லாம் அவனுக்கு கடவுள் சேர்த்து கொடுப்பார். அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நமக்கு 1 மணி நேரம் என்னோடு இருந்தவங்களா என்ன கேட்டார் கடவுள். இன்னைக்கு நம்முடைய வேலை, நிறைய வேலை இருக்கும், டெய்லி வேலை இருக்கும், நிறைய கடைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எல்லாம் பண்ணணும். கடவுளுக்கானது நீங்கள் கடவுள் கொடுக்க ஆரம்பிங்க. வந்து பாருங்கள், அவரோட தங்குங்கள், அவருடைய அனுபவியுங்கள். அந்த அனுபவம் நம்ம நிச்சயமாய் நம்முடைய வாழ்வை மாற்றும். நாம கடவுளை பிறருக்கு நமது வாழ்வின் வழியாக அறிமுகப்படுத்துவோம். ஆமென்.